ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்ட் சேனல். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு கரண்ட் ஃபேவராக இருக்கக்கூடிய ஒரு காம்போ வந்து பேஸ் மேக்கப் தான் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி போகிறேன். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ரைலான்லேருந்து டர்மா கேமஃப்ளஜ், அடுத்து கலர் பார்னுடைய ஃபவுண்டேஷன். இந்த ரெண்டுத்தை மட்டும்தான் இப்போ நான் ரொட்டீனில் ஏதாவது ஒரு டெய்லி பேஸ் மேக்கப் இருக்குது அப்படின்னா நான் பண்ணுவேன். நான் நார்மலாக மேக்கப்லாம் வந்து டெய்லிலாம் போட மாட்டேன். இந்த மாதிரி ஏதாவது வீடியோ எடுக்கிறேன், இல்லை நமக்கு நல்லா ஜாலியாக இருக்குது, வெளியில் போக போகிறேன், அந்த டைம் நான் ரொம்ப ஜாலியாக இருக்கேன்னா சூப்பராக அந்த மேக்கப் பண்ணிப்பேன். இந்த ரெண்டுத்தையும் செட் பண்ணுறதுக்கு நான் இதை ஆட் பண்ணிப்பேன். ஓகேங்களா? அதாவது மேபிலின்லேருந்து ஃபிட் மீ 330 டாஃபி, இதான் என்னோட ஷேட். இந்த காம்பேக்ட் வச்சு நான் என்னோட பேஸை செட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். ஓகே, இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஏன்னா இதை பற்றி நான் வீடியோஸில் நிறைய சொல்லியிருக்கேன். ஓகே என்னோட ரிவ்யூ மாதிரி ஒரு குட்டியாக இது பர்சனல் ரிவ்யூ இது. ஓகேங்களா? இது கலர் பார்லேருந்து என்னோட ஷேட் வந்து FW 8.1 தான் என்னோட ஷேட். ஓகேங்களா? இது எக்ஸாக்டாக என்னோட ஷேடுக்கு வந்து மேட்ச் ஆகுது. பட் லைட்டாக ஆரஞ்ச் டிண்ட் இருக்குது. ஆனால் எனக்கு ஆரஞ்ச் டிண்ட்டோடு வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பேஸ் மேக்கப்பில். ஓகேங்களா? இது வந்து இந்த மாதிரி பம்ப் டைப்பில் இருக்குங்க. இது சூப்பராக வந்துருக்கு, என்னோட ஸ்கின்னுக்கு சூப்பர் மேட்சிங்காக இருக்குது. ஓகேங்களா? லைட்டாக வந்து எடுத்துருக்கேன் பாருங்கள். இதோ என்னோட ஸ்கின்னில் இப்போ நான் இப்படி பிளெண்ட் பண்ணேன்னா என்னோட ஸ்கின்னாக பிளெண்ட் ஆகிடுது. ஓகேங்களா? இதனுடைய ஃபினிஷ் வந்து மீடியம் கவரேஜ். ஓகேங்களா? ஆனால் இது பில்டும் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா திரும்ப ஒரு டாட் போட்டு நான் இப்போ பிளெண்ட் பண்ணேன்னா திரும்ப ஒரு கவரேஜ் கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ இது பில்டபிள் கவரேஜ் தான் இந்த கலர் பார்லேருந்து இந்த ஃபவுண்டேஷன்ஸ். ஓகேங்களா? அப்புறம் இந்த க்ரைலானுடைய இந்த ஸ்டிக் பற்றி சொல்லணும். இது வந்து ஸ்டிக் தான், ஆனால் இந்த மாதிரி டப்பில் வந்து நமக்கு ரீஃபில் பண்ணி வந்து தருவாங்க. ஓகேங்களா? நான் எடுத்துருக்கக்கூடிய இந்த ஷேட் வந்து DJ2. ஓகேங்களா? லைட்டாக வந்து இப்போ எடுக்கிறேன் பாருங்கள். என்னோட கையில் இப்படி எடுத்துட்டேன். ஓகேங்களா? போட்டால் லைட்டாக தான் என்னோடய ஷேடே தெரியும். இது இன்னும் பிளெண்ட் பண்ணிட்டா எக்ஸாக்டாக என்னோடய ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகி பிளெண்ட் ஆகிடுது. ஸோ நான் ஃபைனலி கன்சீலரும் சரி ஃபவுண்டேஷனும் எக்ஸாக்ட் மேட்சாக வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்குது இந்த ரெண்டு காம்போவும் நான் யூஸ் பண்ணும்போது. ஓகேங்களா? சிலதெல்லாம் வந்து ஃபார்முலேஷன், இப்போ ஒரு சீரம் ஃபவுண்டேஷன்ஸ் வந்து இப்போது போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா திக்கான ஒரு க்ரீமி ஃபவுண்டேஷனாக இது ஸ்டிக்கை வந்து கன்சீலருக்கு யூஸ் பண்ணிவிட்டேன், மேலே சீரம் ஃபவுண்டேஷன் வேறு ஒரு பிராண்ட்லேருந்து எடுத்து போட்டால் செட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை, மேக்கப்பில் டெக்னிக்ஸ் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பல விஷயங்கள்லாம் நான் ட்ரை பண்ணுவேன். அதில் அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணதில் இந்த காம்போவும் ஒன்று. கலர் பார் அண்ட் வந்து டர்மா ஸ்டிக் வந்து நான் யூஸ் பண்ணி நான் டெய்லி மேக்கப் வேர் பர்சன்லாம் கிடையவே கிடையாது. நான் வந்து எப்போயாவது வெளியில் போகிறப்ப நான் நல்லா ஹாப்பியாக இருந்தேன்னா மேக்கப் பண்ணிப்பேன். ஓகேங்களா? இல்லை நானே ரொம்ப டல்லாக இருக்கேன், எனக்கு டார்க் சர்க்கிள் பிக்மெண்டேஷன்ஸ்லாம் ரொம்ப இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் மறைக்கிறதுக்கு கொஞ்சம் மாஸ்க் பண்ணுவேன், அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த ரெண்டுமே ஸ்பஞ்சில் எப்படி இருக்குது, ப்ரஷில் எப்படி இருக்குது. ப்ரஷில் யூஸ் பண்ணும்போது ஃபுல் கவரேஜ், இந்த ப்ராடக்ட்னுடைய கவரேஜ் எவ்வளோ இருக்கோ அதை எக்ஸாக்டாக இது கொடுக்கும். ஓகேங்களா? ப்ரஷ்ஷை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தெரியும். ஆனால் ஸ்பஞ்சை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இப்போது எக்ஸ்ட்ரா நம்ம நிறைய இப்போ போட்டுட்டோன்னு வைங்க, அந்த எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்டை இதை அப்படியே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஒரு ஃப்ளாலெஸ் லுக் இருக்கும் இந்த ஸ்பஞ்சில் பண்ணும்போது. இதுதான் ப்ரஷ்ஷுக்கும் ஸ்பஞ்சுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இது வந்து ஃபுல் கவரேஜ் கொடுக்கும். ஸ்பஞ்ச் பொறுத்த வரைக்கும் எக்ஸஸ் வந்து எடுத்துட்டோம், ஆனால் ஃப்ளாலெஸ்ஸான லுக் இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த ரெண்டுத்தையும் போட்டதுக்கப்புறம் ஃபிட் பண்ணுறது, அதாவது என்னோட அந்த பேஸை செட் பண்ணுறதுக்கு ஒன்று நார்மலாக ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் யூஸ் பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி காம்பேக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் என்னோட ஒரு ஃபேவரட் காம்போவாக ரீசெண்டாக இருந்துகிட்ருக்கு. ஸோ எனிவே இதுக்கப்புறம் போடக்கூடிய வீடியோஸும் இதே தீமில் இதே ட்ரெஸ்ஸில் இருக்க போது. ஏன்னா நான் இன்றைக்கி என்னோடய குட்டி பையனும் பெரிய பையனையும் பாட்டி வீட்டுக்கு அனுப்பியிருக்கேன். ஸோ இந்த டைம் எனக்கு வேலையெல்லாம் நான் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேனா, ஸோ நிறைய வீடியோலாம் நான் எடுத்து வச்சுட்டேன். ஓகேங்களா? ஸோ அடிக்கடி இப்போது ரீசெண்டாக கொஞ்சம் நாள் போடுற ஒரு 4-5 வீடியோ இதே தீம்லேயும் இதே ட்ரெஸ்லேயும் தான் இருக்க போகுது. ஓகே, அண்ட் எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது பிகினர் ஃப்ரெண்ட்லி வீடியோவாகவும் இருக்கும். ஏன்னா இந்த காம்போவில் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது என்னுடைய பிளெண்டிங்கும் சரி, நமக்கு ஒரு விஷயம் கற்றுக்கணும், ப்ராப்பராக கவர் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த க்ரைலான் தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. இதை வச்சு அதாவது ஒரு இன்டர்வியூவில் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் சொல்லியிருப்பாங்க, க்ரைலான் வச்சு கற்றுக்கிட்டா மற்றதெல்லாம் பூந்து விளையாடலான்னு, அதாவது கலர் மேட்ச் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். ஸோ மஸ்ட்டு ட்ரை. இந்த மாதிரி எடுத்ததும் பெரிய டப்லலாம் இருக்குது, அதெல்லாம் வாங்காமல் ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் இந்த மாதிரி ஒரு 4 கிராம் இந்த டப் வந்து வாங்கிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.